ராஜலக்ஷ்மி பேசுகிற இந்த டேல் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை சயின்ஸ் ஃபோரம் ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ 15 1 மார்க்கில் 10 1 மார்க் தான் புக் பேக்லேருந்து வந்திருக்குன்னாங்க. ஓகேங்களா, ஒரு 5 1 மார்க்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 2 மார்க், அதாவது கொஸ்டின் நம்பர் 23 21 வந்து நமக்கு ஒருத்தர் இல்லைன்னாங்க. மற்றபடி எல்லாம் 2 மார்க் இருக்குது. ஸோ 6 2 மார்க்ஸ் எழுத முடியும்னாங்க. அதேமாரி 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்குன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க்ஸ் எல்லாமே இருக்குன்னாங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 95 மார்க்ஸ் வந்திருக்கு நம்ம கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து, ஹாஃப் இயர்லி கொடுத்ததுலேருந்து. சரிங்களா, ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்சது கொஷின் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா, இந்த வல்கனைசேஷன் டிஎன்ஏஆர்என்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின். அப்புறம் ஃபார்மிக் ஆசிட் ஈஸி, ஃபிக்டம் ஈஸி, இந்த ஹெச்2டி ஃபியூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ அதில் லிமிட்டேஷன் ஆஃப் பி தியரியாக இருக்கட்டும், கிறிஸ்டல்ஸாக இருக்கும், அது ஈஸி. லேந்தரன் சாக்னஸ் ரொம்ப ஈஸி. இனட் பெர் எஃபெக்ட்டு. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு இது அலுமினியம், அந்த கொஷின் ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா, ஸோ 5 கொஷின் அசால்ட்டாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ புது கொஷின் முடிச்சிட்டேன். ஸோ கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ சாப்டர் நம்பர், கொஷின் நம்பரு, அதாவது எந்த சாப்டர், அதில் என்ன கொஷின், இல்லை புக் பேஜ் நம்பர், அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம பசங்க டியூஷன் பசங்களும் எனக்காக கொஞ்சம் போராடுறாங்க. நைட்லாம் வந்து எல்லோரும் வேலை தான் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒரு கொஷின் கொடுத்துட்டேன். நான் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மேக்ஸ் முடிக்க போகிறேன். மேக்ஸ் முடிச்சிட்டேனாக்கா அதுக்கான இதெல்லாம் முடிச்சிடும். அடுத்து கெமிஸ்ட்ரி மேக்ஸு மேபி நாளைக்கு எப்படி மேக்ஸ் கிடச்சிரும் சாட்டர்டே. சயின்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து எல்லோரும் கொஷின் நம்பர் போட்டால் தான் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு சாப்டர் நம்பர், கொஷின் நம்பர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்குமே அது தேவைப்படுது. புரியுதுங்களா, ஏன்னா கொஷினை கொடுத்துட்டு அது எங்கே இருக்குன்னு தேடுறதுலே பாதி வாழ்க்கை ஒழிஞ்சிருதுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை, ப்ராப்பராக எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நிறைய கொஷின்ஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகேவாங்க, அடுத்து பயாலஜி கொஸ்டின் இதில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க என்கிட்ட, பட் நான் செக் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். நீங்கள் வேணால் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். கொடுத்த இல்லாச்சும் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு 85 95 வந்திருக்கும். எனக்கு இப்போ அது கண்டுபிடிக்கலாம் நேரம் இல்லை. கொஷின் பேப்பர்லேயும் முடியலைங்க, தூக்கம் இல்லைங்க. பசங்களாம் கதறானுங்க, யோ மணி ஒன்றா அப்போ தூக்குறேன், நான் முடியல, கண் வலிக்குதெல்லாம் சொல்கிறேன். அடா பயிலடி, நான் அழகாக கிடந்தேன். நான் மார்ச் மாதம் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரில ஒழுங்கா. அப்படி இருக்குது என் மைண்ட். அது தெரிஞ்சு என்ன சொல்கிறது, ஆஃபில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதம் முன்னாடி கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துட்டேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. அப்போ அந்த ஒர்க்கு எனக்கு இந்த கொஷின் ஒர்க்கெலாம் அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்து. அதுலேருந்து இன்னும் நான் தூங்கலை ஒழுங்கா. புரியுதுங்களா, நான் தூங்குறதே ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ. பாப்பாட்ட பேசக்கூட டைம் இருக்காது. பாப்பாலாம் இந்த அப்பா நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பாப்பா குரலாம் இருக்கும், அடிக்கடி கேட்கும். அவ்வளோ ஒர்க்கு. எனக்கு டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் அப்பப்போ ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஒட்டுமொத்த டியூஷன்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணோம். சில பேர் அப்பப்போ, சில பேர் எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது, அந்த டைமில் ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் எனக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன். தனியாக நான் மட்டுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம், ஒரு 50 60 + 66 + இப்போ ஒரு 20 + ஒரு 15, மினிமம் ஒரு சப்ஜெக்ட். இந்த கவுண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 60 + 66 + 15 + ஒரு 18. அதுலேயும் இப்போ +1 சிஎஸ்எஃப் சேர்த்துக்கிட்டேன். சென்னை ஃபோரம், சென்னை சயின்ஸ் ஃபோரம் ஆட் பண்ண. அப்போ இவ்வளோ கொஷின்ஸ் நான் மட்டுமே தனியாக பண்ணல. எல்லாமே அங்கங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணேன். மேக்ஸுக்கு தான் மேக்ஸிமம் எல்லாரோட ஹெல்ப் நான் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் சப்ஜெக்ட் நான் அதிகமாக பண்ணுறேன். இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு தனியாக ஒன்று ஃபில்டர் பண்ணி கலரில், இந்த சீரியஸாக சொல்கிறேன், நான் கொடுக்குற பிடிஎஃப் கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கலர் பிரிண்ட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுங்க, விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. நீ கலர் பிரிண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு மண்ணும் புரியாது. நான் என்ன பண்ணுறேன்னு அந்த கலரில் தான் உங்களுக்கு வேரியேஷன் காட்டியிருக்கேன். எப்படியும் ஒரு பிரிண்ட் அவுட், நீங்கள் இப்போ கெமிஸ்ட்ரி பிரிண்ட் அவுட் போடுறீங்கன்னா கலர் பிரிண்ட் ஒரு பேஜுக்கு 4 ரூபா வாங்கினாங்க கூட, எப்படி சொல்கிறது, 4 ரூபா வாங்கினாங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 85 ரூபா 100 ரூபா ஆகிடும். நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் சரி 10 ரூபா வாங்கினாலும் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். ஒரு தடவை எனக்காக பிளான் பண்ணி இது பண்ணிக்கோங்க. எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, அது 1000 ரூபா ஆனாலும் இதுக்காக பண்ணுங்கள். ஏன்னா அது ஒர்த்து. நான் இது 2000 5000 விற்றா கூட நீங்கள் வாங்கிப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏங்க, நான் கொடுக்குற கொஷின் 95 வருதுங்க. கண்டிப்பாக 90+ சாலிடாக வரேன். ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் டார்கெட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் 1000 கட்டால் நீங்கள் கொடுப்பீங்க, 2000 கட்டால் நீங்கள் கொடுப்பீங்க. புரியுதுங்களா, அந்த 2000 நீங்கள் பிரிண்ட் அவுட்டுக்கு செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கு தர வேணாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்றேன். புரியுதுங்களா, நான் அடுத்த வருஷம்லாம் இன்னுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி ஆன்லைன் டியூஷன் மாரி இன்னுமே சின்ன எக்ஸாம்ஸு, அதாவது குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம் டார்கெட் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்து பசங்க எப்படிச்சு ஒரு 580 590 எடுக்க வைக்கிறது என்னோடய அல்டிமேட் டார்கெட்டு. அது ஈஸியாக அவங்களை படிக்க வைக்கணும். ரொம்ப அதாவது சூப்பராக படிக்கிற பசங்க மட்டும் படிக்கிறதுல மேட்ரே கிடையாதுங்க. ரொம்ப ஆவரேஜான பசங்க, ரொம்ப ஃபெயில் ஆகிட்டு இருக்க பசங்களை கூட என்னால் 500 எடுக்க வைக்க முடியும்.
ஆனால் அது அவன் நம்பி வரணும், அதான் மேட்ருங்க. நான் நம்பி வந்து அண்ணன் சொன்னால் ஓகே, அண்ணன் சொல்கிறது அப்படியே படிக்கிறேன், தாண்டி வந்து படிக்கணும், நீ என்ன சொன்னால் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். பேரண்ட்ஸ் கிட்டே இந்த வருஷம் பேட்சை கேட்டு பாருங்களேன். போன வருஷம் என்னோட ஹையஸ்ட் மார்க்கே 400 சம்திங் தான் 11th. இப்போ அதே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 12th இருக்காங்க. என்னுடைய லோவஸ்ட் மார்க்கே 350 தான். புரியுதுங்களா? லோவஸ்ட் மார்க்கே 350 தான். 27 பேரில் லோவஸ்ட் மார்க்கே 350ன்னு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ இன்னொரு பையனோட மார்க் வந்துருச்சு. ஒருத்தன் 402 ஆகிட்டான். கிட்டத்தட்ட 19 பேர் 400க்கு மேலே, ஒரு பையன் 500க்கு மேலே. யோசிச்சு பாருங்கள். அதுதான் அந்த கிராஃப் என்னோடய க்ரோத். நம்ம இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், அத்தனை நாள் தூங்காமல் கஷ்டப்படுறதுக்கான ஒரு உழைப்பு போடுறதுக்கு ஒரு பலன். இப்போ கண்டிப்பாக இதை நான் எஃபோர்ட் போடுவேன். இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் யார் வேணால் எங்கே வேணால் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் என்னை நம்பி பாருங்க. 500 கம்மியாக இருக்குன்னு அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நானே திட்டவும் பிடிச்சவங்களுக்கு திட்டம் 500 நீங்களே கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். நான் கொடுக்க கொஸ்டின் எத்தனை வந்துட்டு நான் கண்டிப்பாக ப்ரூஃப் இதை போட தான் போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப டஃப்பான கொஸ்டின் 85 மார்க்ஸ் வந்துடும். மீடியம்னாக்க கண்டிப்பாக 90, ஈஸினாக்கா 95லேருந்து 99, ரொம்ப ரொம்ப ஈஸினா சென்டம், இல்லை லக்குன்னு சென்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் கொடுக்க கொஸ்டின் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் இது ஃபஸ்ட்டு போயிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிறதே இந்த ஒரு மாதமாக 30 நாள் டார்கெட் பண்ணி போயிட்டீங்களா, அசால்ட்டாக நீங்கள் அடிச்சுடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேவா? திரும்ப என்ன பேச வைக்கிறீங்க, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, அதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைன் சூஸ் சேரணும் ஆசைப்பட்டிங்கன்னா கடலூரில் வாங்க. கரண்ட்டாக 12th பேட்ச் 12th படிக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டும் நான் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நடத்துகிற பிளான்லேயும் இருக்கிறேன். வந்தீங்கன்னா கூட உட்காரிச்சு டெஸ்ட் எழுதிச்சு உங்களை ஒரு கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வரும். ஓகேவா? கொஸ்டின் வரல வேணாக்கா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் கொஸ்டின் வேறு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட் தி பெஸ்ட். நான் உங்கள் ராஜலக்ஷி. இப்போ மணி என்ன தெரியுமா, 1:08 ஆகுது. பை டைம்.